வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏஐக்கான சிலபஸ்க்கும் இது சபார்டினேட் சர்வீஸ்க்கான சிலபஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சின்ன சின்ன டாபிக் வந்து சபார்டினேட் சர்வீஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹைட்ராலிக் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பெயிண்ட்டு, டிம்பரு, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏஐக்கு நம்ம படிக்க மாட்டோம், அந்த டாப்பிக்லாம் கிடையாது. ஆனால் இங்கே சபார்டினேட் சர்வீஸ்க்கு இந்த டாப்பிக்லாம் உண்டு. பெயிண்ட்டு, டிம்பரு, ஸ்டேர் கேஸ் பற்றினது, ரீட்டைனிங் வால், அந்த மாதிரி சிலபஸை ரெண்டையும் ஏஐக்கான சிலபஸையும் சபார்டினேட் சர்வீஸ்க்கான சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக் வந்து நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போதுமே இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. இப்போ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் ஏஐயில் நடக்குது அப்படின்னா அந்த வாட்டர் இரிகேஷன் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போது சபார்டினேட் சர்வீஸ்க்கு நடக்கிறது ஜேடிஓ, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கான எக்ஸாம். ஸோ இதுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டிராஃப்டிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து அதிகம் இருக்கும். அதாவது எஸ்டிமேஷன் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் சம்மந்தமாக சில பேசிக் கொஸ்டின் வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் சபார்டினேட் சர்வீஸ்க்கும் ஏஐக்குமான ஒரு முக்கியமான வித்தியாசம்னு சொல்லலாம். ஸோ அந்த டிராயிங் ரிலேட்டடாக என்னென்ன டாப்பிக்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அடிச்சிட முடியும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஏஐயோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சிவில் பேப்பருக்கு மட்டும் புதுசாக சில டாபிக் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை படிச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். ஸோ இப்போது சபார்டினேட் சர்வீஸ்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். First question, the part of circle bounded by an arc and its chord is always called. The part of circle bounded by an arc and the chord it's always called. ஸோ ஒரு சர்க்கிளில் பவுண்ட் ஆஃப் ஆர்க் அண்ட் இட்ஸ் சார்டை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா செக்மெண்ட்னு சொல்லுவோம். எ பார்ட் ஆஃப் சர்க்கிள் பவுண்டட் பை அன் ஆர்க் அண்ட் இட்ஸ் சார்ட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் செக்மெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், த மெயின் பிரின்சிபல் ஆஃப் surveying is to work from. The main principle of surveying is to work from. So answer எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், working to whole to part. The main principle of surveying is working from whole to part. Third question, among the following total station does not directly measure. Among the following total station does not directly measure. Total station survey வந்து எதை டைரக்டாக மெஷர் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஹரிசாண்டல் ஆங்கிள், வெர்டிக்கல் ஆங்கிள், லெவல் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஸ்லோப் டிஃப்ரென்ஸ். டோட்டல் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக மெஷர் பண்ண முடியாதது லெவல் சர்ஃபேஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து லெவல் சர்ஃபேஸ். அமாங் த ஃபாலோயிங் டோட்டல் ஸ்டேஷன் டஸ் நாட் டைரக்ட்லி மெஷர் லெவல் சர்ஃபேஸ். அடுத்த கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் ஐசோமெட்ரிக் லென்த் டு இட்ஸ் ட்ரூ லென்த் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. த ரேஷியோ ஆஃப் ஐசோமெட்ரிக் லென்த் டு இட்ஸ் ட்ரூ லென்த். ஸோ ஐசோமெட்ரிக் லென்த்துக்கும் ட்ரூ லென்த்துக்கும் இடையில உள்ள ரேஷியோ 0.815. 0.815 தான் ஐசோமெட்ரிக் லென்த்துக்கும் ட்ரூ லென்த்துக்கும் இடையில உள்ள ரேஷியோ. ஸோ அடுத்த கொஸ்டின், த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஃபார் மெஷரிங் ட்ராவர்ஸ் ஆங்கிள் இஸ். The most accurate method for measuring traverse angle. So traverse angle measuring la most accurate method repetition method. So the method for measuring traverse angle is most accurate, that is repetition method. அடுத்த question, in a perfect check leveling the result of arithmetic check is always. The perfect check leveling result of arithmetic check. So check leveling la arithmetic check is always 0. அரித்மெட்டிக் செக் வந்து எப்போதுமே 0ல் இருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின், த டாப் வியூ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கம்ஸ் அபோவ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ ஆல்வேஸ் இன். த டாப் வியூ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கம்ஸ் அபோவ் த ஃப்ரண்ட் வியூ இஸ் ஆல்வேஸ் இன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஓல்டில் உள்ள டிஎன்பிசியில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த சிலபஸ் ரிலீஸ் பண்ணும்போது இதில் வந்து ஆட்டோ கேடும் ஒரு சப்ஜெக்டாக வந்து வச்சுருந்தாங்க. அதனால தான் கேட்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, டாப் வியூ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இது வந்து கேடில் உள்ள கொஸ்டின் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு சிலபஸில் ஆட்டோ கேட் வந்து கொடுக்கல, அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் வராது. இருந்தாலும் இந்த கொஸ்டின் தெரிஞ்சிங்க. த டாப் வியூ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கம்ஸ் அபோவ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ இஸ். ஆட்டோ கேடில் ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம்
ஒரு ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ எப்படி கொண்டு வருவோம்? 3D ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் கொண்டு வருவோம். 2Dலேருந்து 3Dயாக நம்ம மாற்றி தான் அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து கொண்டு வருவோம். ஸோ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் தான் டாப் வியூ கம்ஸ் அபவ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள் எப்படி வரப்போகுது? 3D ப்ரொஜெக்ஷனில் வரப்போகுது. ஸோ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின், டேஷ் ஃபீல்டு புக் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் large scale surveying with detailed dimension work. Dash field book is generally used for large scale surveying with detailed dimension work. ஸோ எந்த ஃபீல்டு புக் வந்து டீட்டெயில்டு டைமென்ஷன் ஒர்க்கில் இருக்குன்னு கேட்குறாங்க. சிங்கிள் லைன், டபுள் லைன், டோப்போகிராஃபிக்கல், ஃப்ரேம் ஒர்க் அண்ட் பேஸ் லைன். ஸோ இதில் single line is the correct answer. Single line field book is generally used for large scale surveying. Single line field book is generally used for large scale surveying with a detailed dimension of work. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் வந்து நமக்கு கொஞ்சம் புதுசாக தான் தெரியுது. ஸோ ஓரளவு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்த கொஸ்டின், the error due to bad ranging is always. The error due to bad ranging is always cumulative and positive. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். எரர் டியூ டு பேட் ரேஞ்சிங் இஸ் ஆல்வேஸ் குமுலேட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அடுத்த கொஸ்டின், டு மேக் மல்டிபர்பஸ் காப்பீஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் ரெக்டாங்குலர் இன்டர்வல் த டர்ம்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் அட் யூனிஃபார்ம் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் அரௌண்ட் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் டேஷ் கமெண்ட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோகேட். ஸோ இதுவும் ஆட்டோகேட்லேருந்து உள்ள கொஸ்டின் தான். மல்டிபிள் காப்பீஸ், ஆட்டோகேடில் மல்டிபிள் காப்பீஸ் அரே கமெண்ட்டில் வரும். ஸோ இந்த கொஸ்டினில் ஓரளவு பார்த்துக்கோங்க. ஆனால் எக்ஸாமுக்கு வந்து ஆட்டோகேட் வந்து நமக்கு சிலபஸ் கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆன்லைன் ஹெல்ப் இன் ஆட்டோகேட் எப்போதுமே F1. ஹெல்ப் கீ ஃபங்க்ஷனில், கீபோர்ட் ஃபங்க்ஷனில் எப்போதுமே ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ணுறது F1 கீ தான். ஸோ F1 தான் அதுக்கும் ஆன்சர். அப்படி the surveying which carried out for determining the area of unearthing release of antiquities. The surveying which carried out for determining the area of unearthing. ஸோ எர்த்துக்கு கீழே பண்ணக்கூடிய சர்வே என்னன்னு கேட்குறாங்க. மைண்ட் சர்வேயிங், டோப்போகிராஃபிக்கல் சர்வேயிங், ஜியாலஜிக்கல் சர்வேயிங் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வேயிங். மைண்ட் சர்வேங்கிறது சீல கடலில் பண்ணக்கூடியது, அதே மாதிரி டோப்போகிராஃபிக்கல்ங்கிறது மலைகளில் பண்ணக்கூடியது, ஜியாலஜிக்கல் பூமியில் பண்ணக்கூடியது தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது அன்எர்த்தின்னு கொடுத்துருக்காங்க, பூமிக்கு அடியில் பண்ணக்கூடிய சர்வே. ஸோ அந்த பூமிக்கு அடியில் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேவும் அன்எர்த்திங், எர்த்துக்கு கீழே வரக்கூடிய சர்வே ஆர்கியாலஜிக்கல் சர்வே. The mine surveying which carried out for determining the area of unearthing releases of antiquities is archaeological surveying. So அடுத்த question, isometric projection of a circle is always. Isometric projection of a circle is always an ellipse. அடுத்த question, from the following which is not an EDM instrument. From the following which is not an EDM instrument. கீழே கொடுத்துருக்கிறதுல EDM instrument இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ EDMங்கிறது எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் தான் EDMனு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் டிவைஸ் தான் EDM. ஸோ இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல EDM இல்லாதது எது? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டெஸ்டோமார்ட்ஸ், அடுத்திருக்கிறது ஜியோடோமீட்டர், அடுத்து டெலுரோமீட்டர், அடுத்தது தியோடலைட். ஸோ இதில் தியோலைட் மட்டும்தான் EDM இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஸோ மற்றது எல்லாமே EDMக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். தியோடலைட் EDM இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அடுத்த கொஸ்டின், the type of light beam usually sent out from the modern EDM instrument is. The type of light beam usually sent out from a modern EDM instrument. ஸோ EDM மாடர்ன் EDM இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் லைட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ரா ரே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ EDMல யூஸ் பண்ணக்கூடிய லைட் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ். அடுத்தது, இஃப் த லென்த் ஆஃப் த சர்வே லைன் இஸ் L அண்ட் த ரெடியூஸ்டு பியரிங் இஸ் தீட்டா, தென் latitude ஆஃப் த லைன் இஸ். ஸோ சர்வே லைன் வந்து L அண்ட் ரெடியூஸ்டு பியரிங் RB ஈக்குவல் டு தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது latitude என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போவே latitude சேஞ்ச் பண்ணோன்னா L sin thetaன்னு வரும். ஸோ இதுதான் latitude. The length of survey line is L and reduced bearing is theta. The latitude of the line is L sin theta. அடுத்த question, the line joining the points of equal dip are. The line joining the points of equal dip are isogonic line, arclic line, isoclinic line and agonic line. So correct answer is isoclinic line.
அடுத்த கொஸ்டின், the working edge of the plane alidade is known as. The working edge of the plane alidade is known as fiducial edge. The working edge of the plane alidade is known as fiducial edge. அடுத்த கொஸ்டின், the upper plate of the leveling head of the level is known as. The upper plate of the leveling head is level in known as. So levelingல upper plateக்கு பேரு tri-batch. அடுத்த கொஸ்டின், the area of the trimmed size A2 drawing sheet is. The area of the trimmed size in A2 drawing sheet. So A2 drawing sheetல ஏரியாவோட trimmed size வந்து 0.25 square meter. 0.25 square meter. அடுத்த கொஸ்டின், the correction due to curvature and refraction is dash where d is the distance observation in kilometer. The correction due to curvature and refraction is where 0.0673 d squared meter. The correction due to curvature and refraction is 0.0673 d squared meter where d is the distance observation in kilometer. அடுத்த கொஸ்டின், the imaginary line joining the point of intersection of crosshair at a diaphragm and optical center of the object glass and its continuation is line of collimation. Imaginary line வந்து crosshair ஓட joint ஆனா அதுக்கு பேரு line of collimation. So அடுத்த கொஸ்டின், the IS code recommended for trimmed drawing sheet is. The IS code recommended for trimmed drawing sheet is IS 10711-2001. IS 10711-2001. இதுதான் drawing sheetக்கான code book. அடுத்த கொஸ்டின், sandstone is an example of siliceous rock. Sandstone is an example of siliceous rock. அடுத்த கொஸ்டின், ஓகே பரவாயில்ல, அடுத்துள்ளதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ரெட் கலர் ஆஃப் டைல் இஸ் மெயின்லி டியூ டு. ரெட் கலர் ஆஃப் டைல் இஸ் மெயின்லி டியூ டு. ஸோ இந்த டைல்ஸுக்கெல்லாம் கலர் கொடுக்கக்கூடியது டைல்ஸுக்காக இருந்தாலும் சரி பிரிக்குக்காக இருந்தாலும் சரி கலர் கொடுக்கக்கூடியது எப்போதுமே அயான் ஆக்சைடு. ஸோ ரெட் கலர் ஆஃப் டைல் இஸ் மெயின்லி டியூ டு அயான் ஆக்சைடு. அடுத்த கொஸ்டின், வால்யூம் ஆஃப் 1 bag of cement weighing 50 kg is 0.034 meter cube. Volume of 1 bag cement is 0.034 meter cube. So அடுத்த கொஸ்டின், lime used for. Lime used for as a matrix for concrete, improving soil for agriculture, for plastering, all of above. ஸோ லைம் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், காங்கிரீட்டுக்கு மேட்ரிக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சாயிலோட அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ மூணுமே கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் எபோவ். அடுத்த கொஸ்டின், எ பிரிக் மோல்டட் வித் ரவுண்டட் ஆங்கிள் இஸ் டேர்ம்ட் அஸ். எ பிரிக் மோல்டட் வித் ரவுண்டட் ஆங்கிள் இஸ் டேர்ம்ட் அஸ் பல் நோஸ் பிரிக், கவ் நோஸ் பிரிக், காப்பிங் பிரிக், ஆல் த எபோவ். எ பிரிக் மோல்டட் வித் ரவுண்டட் ஆங்கிள். ஸோ பல் நோஸ் பிரிக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ இப்படி ஒரு பிரிக்கு சாதாரணமாக இப்படி பிரிக் இருக்குன்னா பல் நோஸ் பிரிக்குங்கிறது இந்த ஒரு எஜ்ஜில் வந்து வளைவாக இருக்கும். ஸோ இதுதான் பல் நோஸ் பிரிக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கவ் நோஸ் பிரிக், காப்பிங் பிரிக் எல்லாமே வந்து இந்த எஜ்ஜில் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். எல்லாமே ஒரே கேட்டகரியில் வரக்கூடிய பிரிக் தான். ஸோ எ பிரிக் மோல்டட் வித் ரவுண்டட் ஆங்கிள் இஸ் டேர்ம்ட் அஸ் ஆல் த எபோவ். பல் நோஸ் பிரிக், கவ் நோஸ் பிரிக் அண்ட் காப்பிங் பிரிக். அடுத்த கொஸ்டின், த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் பேஸ் ஃபார் மேக்கிங் பெயிண்ட். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பேஸ் ஃபார் மேக்கிங் பெயிண்ட். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு பேஸ் எது? ஒயிட் லெட், லின்சென்ட் ஆயில், டர்பன்டைன் அண்ட் நன் ஆஃப் எபோவ். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன அடிப்போம்? முதல்ல ஒயிட் வாஷ் தான் படிப்போம். ஸோ அப்போது ஒயிட் லெட். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் பேஸ் ஃபார் மேக்கிங் பெயிண்ட் இஸ் ஒயிட் லெட். ஸ்டர் டர்னிங் த்ரோ two right angle is noun. Star turning through two right angle is known as. ஆன்சர் வந்து half turn star தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இது பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஸ்டார் டர்னிங் த்ரூ டூ ரைட் ஆங்கிள் இஸ் கால்ட் half turn star. அடுத்த கொஸ்டின், திஸ் இஸ் த காமன் டைப் ஆஃப் ஸ்லோப்பிங் ரூப் விச் ஸ்லோப் இன் டூ டைரக்ஷன். திஸ் இஸ் த காமன் டைப் ஆஃப் ஸ்லோப்பிங் ரூஃப் விச் ஸ்லோப் இன் டூ டைரக்ஷன். ஸ்லோப் வந்து டூ டைரக்ஷனில் வரும். ஸோ அப்போது அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே ஸ்லோப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேபிள் ரூஃப். திஸ் இஸ் த காமன் டைப் ஆஃப் ஸ்லோப்பிங் ரூஃப் விச் ஸ்லோப் இன் டூ டைரக்ஷன் இஸ் கேபிள் ரூஃப். அடுத்த கொஸ்டின், த ஸ்லாப் when supported on two side are
4 side of its length of the slab of the times the slab when supported on 2 side or 4 side of its length of the slab exceed 2 time of its width. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த இது மட்டும்தான். ஸ்லாப் exceed the 2 time of its width. ஸோ அப்போது அதுக்கு பேர் என்ன? ஸ்லாப் exceed the 2 time of its width is called two-way slab. அடுத்த கொஸ்டின், காங்கிரீட் வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். காங்கிரீட் வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் கால்டு. காங்கிரீட் வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் கால்டு பிசிசி. ஸோ ஆர்சிசிங்கிறது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட். அதே மாதிரி இங்கேயும் ஆர் இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே ரெயின்ஃபோர்ஸிங்கில் வரக்கூடியது. வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். ஸோ இதில் மட்டும்தான் ஆர்சிசி கிடையாது. அடுத்த கொஸ்டின், விச் டைப் ஆஃப் பைல்ஸ் காமன்லி ரெக்கமெண்டட் for safe and economical foundation in black cotton soil? Which type of piles are commonly recommended for safe and economical foundation in black cotton soil? So black cotton soil la ellarum recommend பண்ணக்கூடிய pile under reamed pile. So அடுத்த question, a temporary rigid structure having platform raised up the building increase in the height it's called. So building ஓட height increase பண்றதுக்காக கட்டக்கூடிய ஒரு temporary structureக்கு பேரு scaffolding. அடுத்த கொஸ்டின், a stretcher bond is usually used for. A stretcher bond is usually used for. ஸோ எங்கெல்லாம் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க? ஹாஃப் பிரிக் வாலில் மட்டும்தான் ஸ்ட்ரெச்சர் பாண்ட் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சர் பாண்ட் இஸ் யூஸ்வலி யூஸ்டு பார் ஹாஃப் பிரிக் வால். அடுத்த கொஸ்டின், த டெர்மினேஷன் ஆஃப் வால் இன் ஸ்டெப்டு ஃபேஷன் இஸ் நவுன் அஸ். த டெர்மினேஷன் ஆஃப் வால் இன் ஸ்டெப்டு ஃபேஷன் இஸ் நவுன் அஸ் ரேக்கிங் பேக். ரேக்கிங் பேக். ஸோ வால் வந்து அந்த பிரிக்கை வந்து ஸ்டெப் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸ்டெப்டு ஃபேஷனில் வரும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் ரேக்கிங் பேக். அடுத்த கொஸ்டின், எ ப்ரொஜெக்டிங் ஸ்டோன் விச் யூஸ்வலி ப்ரொவைட் டு சர்வ் ஆஸ் சப்போர்ட் ஃபார் ரூஃப் ஸ்ட்ரெஸ் பீம் வெதர் ஷெட் இஸ் நவுன் அஸ். எ ப்ரொஜெக்டிங் ஸ்டோன் விச் யூஸ்வலி ப்ரொவைட் டு சர்வ் ஆஸ் சப்போர்ட் ஃபார் ரூஃப் ட்ரெஸ் பீம் வெதர் ஷெட் இஸ் நவுன் அஸ் கார்பல். ஸோ இது ஆன்சர். A projecting stone which usually provide to serve as support for roof stress beam where shed is known as corbel. அடுத்த question, screening provided for individual from others. Screening provide for individual from others expect prospect flexibility and privacy. ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்க்ரீனிங் போடுறோம் அப்படின்னா அது நம்மளோட ப்ரைவசிக்காக தான் அந்த ஸ்க்ரீனிங் வந்து போடுறோம். ஸோ அது ஸ்க்ரீனிங் ப்ரொவைட் ஃபார் இண்டிவிஜுவல் ஃப்ரம் அதர் ப்ரைவசி. நம்மளோட ப்ரைவசிக்காக தான் நமக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீனிங் போடுறோம். த parameter which govern the orientation of building. The parameter which govern the orientation of building, temperature, wind, humidity, all the above. Temperature, wind, humidity, all the above. ஒரு பில்டிங் ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி காற்றும் ரொம்ப முக்கியம், ஹுமிடிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது எல்லா ஆப்ஷனுமே இங்கே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த above. ஸோ பேலன்ஸ் இருக்க கொஸ்டினை பார்ட் 2 வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஓரளவு கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருந்தாலும் நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ் படி கொஸ்டின் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். இது சும்மா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.